Hi, this is Veda from Ippo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துருச்சு. பட் நிஃப்டியோடைய இறக்கமும் வந்துருச்சு. இந்த இறக்கம் இன்னும் தொடருமா, இல்லை மறுபடி மார்க்கெட் ரெக்கவர் ஆக போதா, இல்லை சப்போர்ட் எதில் இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் இறங்கலாம், ஸோ நம்ம இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா, அதுக்கான சூழ்நிலை வந்துருச்சா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் இன்றைக்கி நமக்கு ஸ்டார்டிங் பீரியட்லேயே பார்த்திங்கன்னா நிஃப்டி 23,171ங்கிற ஒரு ஹையை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால், அதுவும் கிட்டத்தட்ட 21,280 வரைக்கும் ஒரு டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு 21,880 ஒரு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது, ஸோ கண்டினியூஸாக அடுத்த கவர்மெண்ட் என்ன ஃபார்ம் பண்ண போகிறாங்க, ஸோ சிட்டிங்கில் இருந்த பிஜேபி கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு கூட்டணி ஆட்சியை தான் கண்டினியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லைன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு புதுசாக ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு நடக்க இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. டிஐஸுமே நீங்கள் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1,800 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கின ஒரு மார்க்கெட்லேயுமே டாப் கெய்னர் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இந்துஸ்தான் யூனிலிவர், ரெண்டாவது நெஸ்லே இந்தியா, அடுத்தால பார்த்திங்கன்னா பிரிட்டானியா. ஸோ டிஎம்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்வீப் பண்ணியிருந்தாலும் சன் டிவி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபாலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் டிவியுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கவர், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டார்கெட் பாயிண்ட்டையும் இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. பட் இது இன்னும் நமக்கு தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம நிஃப்டியை பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 21,120 அப்படிங்கிறது ஒரு மந்த்லி சப்போர்ட்டாக நமக்கு இன்னும் ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி நமக்கு க்ளோசிங் ஆகிருக்கிற லெவலில் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நமக்கு மேலே ஏறலாம். அதாவது 22,000 டச் பண்ணுற மாதிரி மேலே ஏறிட்டு உங்களுக்கு நாளைக்கு க்ளோசிங் 22,000க்கு மேலே க்ளோசிங் நடந்தால் 22,500 அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதை உடச்சதுனா தான் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது, அதாவது பொலிட்டிக்கலாக என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம உர்ஜிதம் பண்ண முடியாது. ஸோ நியூஸஸ் வர வர என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் டெக்னிக்கலாக நிஃப்டி 22,000 அப்படிங்கிற ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி உங்களுக்கு க்ளோசிங் வைக்கலை அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் நிஃப்டி என்ன ஆகும்னா ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோடைய சப்போர்ட் 21,120 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மந்த் அந்த 21,120 உடைக்குமா, இல்லை சிட்டிங் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்னும் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ட்ராடேயை சூஸ் பண்ணுங்கள். அதில் நமக்கு ஒரு ரிவர்ஸலோ இல்லை ஒரு பிரேக் அவுட்டோ நடந்தால் மட்டும் இன்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கிறது நல்லது. இல்லைனா இன்டெக்ஸை தவிர்ப்பது ரொம்பவே பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அப்படி தான் நமக்கு மந்த்லி சப்போர்ட் பார்த்திங்கன்னா 44,500 வரைக்கும் நமக்கு மந்த்லி சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியுமே மேலேயும் கீழேயும் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். 47,800க்கு மேலே நமக்கு ஒரு க்ளோசிங் நடந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம
உறுதிப்படுத்த முடியும். அதனால் இன்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொசிஷன் எடுக்காமல் டே ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, இப்போ வந்து நம்ம சன் டிவி பார்த்தோம், பிரிட்டானியா பார்த்தோம், நெஸ்லே இந்தியா பார்த்தோம், இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தோம். ஸோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் ஸ்டாக் வந்து ஏறுது. ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸுக்கு எடுத்துக்கிடலாம். ஏன்னா அடுத்து நமக்கு வந்து ஒரு 10ஆம் தேதி அந்த பீரியடுக்கு வந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷனுடைய ப்ரீமியம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸஸ் வந்து மார்க்கெட் இறங்கும் போதும் ஏற ஸ்டாக்ஸஸாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதையும் நம்ம ஒரு பக்கம் இது பண்ணி செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேயுமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை ஓவரால் நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு இப்போதைக்கு போகிறதுக்கு என்ன வேண்டாம். அதில் வந்து நம்ம டே ட்ரேடிங்கை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவுமே வந்து ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா வெளியில் வர்றது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். எந்த பக்கம் வேணாலும் நமக்கு மாறி மாறி வந்து இன்டெக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் வர்ற ஒரு வாரத்துக்கு நிஃப்டி வந்து ஒரு ஸ்டேபிலிட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இன்டெக்ஸ் ட்ரேடிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.